தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் சென்னை கோட்ட முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் சார்பில் சென்னை கோட்ட முக்கிய நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் சென்னை சூளை பகுதியில் உள்ள அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு உமாகாந்தன் சிவாச்சாரியார் தலைமை வகித்தார். எக்மோர் பகுதி தலைவர் சக்திவேல் வரவேற்புரையாற்றினார். மருந்தீஸ்வரர் குருக்கள் ஈஸ்வரன் மற்றும் கருணாகரன் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சென்னை கோட்ட பொதுக்குழு கூட்டத்தை ஜூலை 4ஆம் தேதி நடத்துவது தொடர்பாக சென்னை கோட்ட செயலாளர் தாம்பரம் ரமேஷ் விரிவான ஆலோசனைகளை முன்மொழிந்தார். பொதுக்குழு கூட்டத்தின் தேதி, இடம், நிகழ்ச்சி நிரல் மற்றும் ஏற்பாடுகள் குறித்து கிளை நிர்வாகிகளுடன் கருத்து பரிமாற்றம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலியில் நடைபெறவுள்ள மாநில பொதுக்குழு கூட்டம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. அக்கூட்டத்தில் சென்னை கோட்டத்திலிருந்து 300க்கும் மேற்பட்ட சங்க நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் பங்கேற்கும் வகையில் சிறப்பான ஏற்பாடுகளை மேற்கொள்ள தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் புதிதாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்புமிகு முதல்வர் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரை சங்கத்தின் சார்பில் நேரில் சந்தித்து மரியாதை செலுத்துவது குறித்தும் நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர். நிகழ்ச்சியில் மாநில மகளிரணி செயலாளர் செந்தமிழ் செல்வி சிறப்புரையாற்றினார். சென்னை கோட்ட கொள்கை பரப்பு செயலாளர் தனசேகர், பூங்காநகர் தலைவர் சங்கர், பெரம்பூர் தலைவர் தினேஷ் சுவாமிநாதன், மகளிரணி நிர்வாகி முத்தமிழ் செல்வி உள்ளிட்ட பல்வேறு கிளைகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை வழங்கினர். இறுதியாக நிர்வாகிகளின் கருத்துக்களை ஒருங்கிணைத்து வரவிருக்கும் பொதுக்குழு மற்றும் மாநாட்டு பணிகளை சிறப்பாக நடத்த அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என சென்னை கோட்ட தலைவர் தனசேகர் நிறைவுரையாற்றினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் சென்னை கோட்ட நிர்வாகிகள், கிளை பொறுப்பாளர்கள் மற்றும் சங்கத்தின் பல்வேறு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்.